ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சிவப்பரிசி அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டயட்டில் இருக்கவங்களாம் இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இது மாதிரி ஒரு 1/4 கிலோ சிவப்பரிசி அவல் எடுத்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். இந்த அவல் நம்ம ரொம்பவே ஹெல்தி. நமக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி நான் சோக் பண்ணும் போதே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் சால்ட் இறங்கி டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவல் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். அப்பயே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடும்போது எல்லாமே ஃபுல்லாக ஊறி இருந்ததுன்னா சாஃப்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 ஏலக்காவை தட்டி எடுத்து சேர்த்துக்கிறேன். அதை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு நான் துருவின கோகோனட் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சுகர் வேண்டாம், அன்ஹெல்தின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வேணாம்னு நினைக்கிறவங்க கோகோனட்டே ஒரு 1 கப் போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லா ரொம்ப ஹெல்த்தியரான ஆப்ஷனாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். காலேஜு, ஆஃபீஸு, ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்களே, அவங்களாம் இது கடகடன்னு டக்குன்னு சாப்பிட்டுட்டு போகலாம். ஸ்கூல் வேன் வந்துடும் அப்படின்னு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிற நேரத்துலலாம் இது மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷன். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஒயிட் அவலை விட சிவப்பரிசி அவல் சாப்பிட்றது ரொம்பவே இன்னும் ஹெல்த்தி. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.